What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக சிஎஸ்கே கன்னி மதன் இருக்காப்ல. நாளைக்கு மேட்ச் டிக்கெட்லாம் வாங்கி வச்சிருக்காரு மதன். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் ப்ரிவியூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது ருத்ராஜ் கேக்கோட வந்து வான்கடையில இருந்து சென்னைக்கு இன்னும் ஃப்ளை ஆகல, டீமை ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிலவரம் வந்து பர்சனல் ரீசன்ஸ் தான் நான் படிச்சேன். ஸோ ஆக்சுவலா அவர் டிராவல் பண்ணல. மைட் பி ஹி மைட் ஜாயின் டுடே அப்படின்ற வரைக்கும் இன்ஃபர்மேஷன். பட் அபிஷியலா இது வரைக்கும் ஜாயின் ஆகல. அது ஒரு கன்ஃபர்மேஷன். பட் நாளைக்கு மதிய மேட்ச்ன்றதுனால இஃப் இந்த நைட் வரைக்கும் அவர் ஜாயின் பண்ண முடியல, மேபி நாளைக்கு ரொம்ப டூ லேட்டா ஜாயின் பண்றாருன்னா பிளே பண்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மேபி லாஸ்ட் மினிட்ல கூட அவர் வரலாம். இஃப் தட் இஸ் த கேஸ், லைக் உருள் பட்டேல் லாஸ்ட் ஸ்டெப் இன். பர்சனல் ரீசன்ஸ் என்ன ரீசன் அபிஷியலா எங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஒரு ஆர்டிகல்ல மட்டும் படிச்சேன். பட் டிராவலும் ஆகல. நீங்க ரீசன்ட் போட்டோ பிராக்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இல்ல, ஹோட்டல்லையும் இல்லைன்ற மாதிரி தான் பார்த்தேன். அப்படிதான் போட்டிருந்தாங்க அதை. பட் ஐ டோன்ட் திங்க் ருத்து வில் டேக் தட் சான்ஸ் ப்ரோ. ஏன்னா ஒரு மேட்ச் ஆடாம கேப்டன்சி வந்து இப்போ சஞ்சு சாம்சன் பண்ணி அந்த மேட்ச் நல்லா சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணி உருவில் பட்டேல் உள்ள வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அது ருத்ராஜுக்கு வந்து பயங்கர சிக்கல் ஆயிடும். அன்அவாய்டபுள்னா கண்டிப்பா ருத்ராஜால வர முடியாது. அப்படி ஏதாவது ஒரு 10% சான்ஸ் இருந்தா கூட ஐ திங்க் ஹில் ஜாயின் த டீம். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் த மேட்ச்? குஜராத் டைட்டன்ஸ் 2 மேட்ச் வாங்கிட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் போட்டு பொட்டலம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட நேத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் ஃபார்முக்கு வந்துட்டாரு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி 100 அடிச்சாரு. கில் ஆல்சோ ஷோட் சம் ப்ராமிஸ். பட் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து மிடில் ஆர்டர் தான். டு யூ திங்க் சிஎஸ்கேக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்களா? சிஎஸ்கே கஷ்டப்படுவாங்களா அகேன்ஸ்ட் ஜிடி? யுவர் தாட்ஸ்? நான் அதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் நான் எப்பவுமே வந்து ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே பத்தி தான் பார்ப்போம். அந்த மாதிரி சிஎஸ்கே பத்தி பார்த்தப்போ ஜிடியோட ரொம்ப லாஸ்ட்ல தான் இருந்தது. அவங்க நம்ம இந்த கேம் வந்து ஆக்சுவலா ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. இந்த கேம் ஆக்சுவலா அகமதாபாத் ஆட வேண்டியது, அப்படிதான் இருந்தது. ஸோ அவங்க ஷெட்யூல் பாக்குறப்ப எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மும்பை, அப்புறம் ஆர்சிபி, அப்புறம் சிஎஸ்கே. பாவீங்களா, இந்த மாதிரி கண்டினியூஸா மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி வித் ஜிடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த 3 கேம் அவங்க எப்படி தாண்ட போறாங்கன்னு தான் நான் முதல்ல யோசிச்சேன். நம்ம ப்ரிவியூல பேசுறப்ப கூட சொன்னோம், இவங்களோட மிடில் ஆர்டர் வைடு வந்து ரொம்ப கஷ்டம். டாப் ஹெவில இருக்காங்க. ஸோ டாப் ஹெவின்னு இருக்கப்போ நீங்க ஒரு சீசன்ல நீங்க வந்து கிராக் பண்ணிட்டீங்க, ஒரு சீசன் ஆல்மோஸ்ட் யூ ஜஸ்ட் ஓகே மாதிரி பண்ணிட்டீங்க. பட் நீங்க கோயிங் ஃபார்வர்ட் 3 சீசன், தேர்ட் சீசன் பாக்குறப்போ உங்களோட டாப் ஆர்டர் அட்டாக் பண்ணதான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு பேலன்ஸ் பண்ற ஒரு பிளேயராவது மிடில் ஆர்டர்ல வச்சுக்கோங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்காங்க, அவரால் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண முடியல அதிகமா. அண்ட் அவர் வந்து நிறைய ஏரியல் ஷாட்ஸ் தான் போறாரு. அந்த என்ன சொல்றது, பெங்களூர் சின்னசாமின்றனால சிக்ஸ் போச்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ப்ராப்ளி கூட கிளம்பிருக்கும். ஸோ ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் பேட்டர் இல்லை. இப்போ ஜேசன் கூட நல்லா ஆடிதான் ஆகணும். ஸோ பிலிப்ஸை ட்ரஸ்ட் பண்ணாங்க, அவங்களால முடியல. அவங்க தேவையில்லாம ரூத்தர் ஃபோர்ட் மாதிரி ஒரு ஆளை வந்து ட்ரேட் கொடுத்தாங்களோன்னு சொல்லிட்டு இப்ப நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அவர் அங்கேயே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு, ட்ரேட் கொடுக்குற அளவுக்கு எதுவும் பண்ணல. ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர், இப்ப மேத்யூ பிரிட்ஜ்கே மாதிரி ஒரு பிளேயர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் இருக்கலாம். இல்ல நீங்க குமார் கஷாகர் ட்ரை பண்ணலாம். இவங்க ஏன் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பிகாஸ் அந்த டாப் 4 ரன் கேட்டர்ல இருக்காரு வித் 180 ஸ்ட்ரைக் ரேட், ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர், ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவர், அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஜிடி இஸ் லுக்கிங் தின் பிகாஸ் ஆஃப் த டாப் ஆர்டர் ஹெவினஸ். சிஎஸ்கே பத்தி நிறைய பேசலாம், பட் இது என்னோட ஜிடியோட தாட்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல். எனக்குமே ஜிடியை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 4 பேக் பண்றாங்க. பேசிக்கா ஒரு பேட்ஸ்மேன் தான், அதுக்கப்புறம் தான் ஒரு போலிங் ஆல்ரவுண்டரா மாறினாரு. பட் என்ன எனக்குமே நேற்று வாஷிங்டன் சுந்தர்ட்ட நான் கவனிச்சதுன்னா 17th ஓவர் வந்து சுயாஷ் சர்மா போடுறாரு, இன்டென்ட்டே காட்டல ப்ரோ. எனக்கு அது புரிஞ்சுக்கவே முடியல. சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஹி டிடன்ட் ஈவன் கோ ஃபார் பிக் ஷாட்ஸ். 7 or 8 விக்கெட்ஸ் இருக்கு, இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. ஸ்பின்னர் வந்து போடுறாரு தைரியமா. ஹி டிடன்ட் அட்டாக் அட் ஆல். ஸோ அந்த மைண்ட் செட் எனக்கு புரியல. அப்புறம் ஃபீல்டிங்லயும் வந்து விராட் கோலி கேட்ச் வந்து 0ல இருக்கும்போது விட்டாரு. ஐ திங்க் ஹி டிராப் த மேட்ச். ஸோ மிடில் ஆர்டர் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு அவங்களுக்கு. பட் அவங்க டாப் 3 பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம். போலிங் ரொம்ப நல்ல போலிங் வச்சிருக்காங்க மதன். அசோக் சர்மா, ரபாடா, சிராஜ், இது மாதிரி ஒரு சரியான ஒரு பேக்கேஜ் அவங்ககிட்ட இருக்கு. ரஷீத் கானும் இப்ப ரொம்ப நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. பிரசித் கிருஷ்ணா ஆன் அண்ட் ஆஃப் நல்லா போடுறாரு. ஸோ ஐ திங்க் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்னா பவர் பிளே நம்ம வின் பண்ணோம். டாப் 3 நம்ம சீக்கிரமா எடுத்தோம்னா டெஃபினட்டா ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு நமக்கு. டாப் 3 எடுத்தோம்னா 70% சிஎஸ்கே வில் வின் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் தாண்டாம டாப் 3 முடிச்சாலே சிஎஸ்கே கையில மேட்ச் வந்துடும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஊர்வில் பட்டேல் உள்ள வரணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சிவம் டுபே டிராப் பண்ணுலாம் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தேர் கோனா சேஞ்ச் த 11 மதன். ஐ டோன்ட் திங்க் தே ஷுட்
தே ஷுட் கிவ் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 கேம்ஸ். நவ் தட் தே பேக்ட் கார்த்திக் சர்மா, கண்டிப்பா அந்த பையனுக்கு ஒரு 2-3 கேம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சுத்தமா ஒர்க் ஆகலாம், அடுத்த ஆப்ஷன் யோசிக்கலாம். யுவர் தாட்ஸ் அபவுட் த காம்பினேஷன்? சிஎஸ்கே காம்பினேஷன் அதான் ப்ரோ. நம்ம வந்து சிஎஸ்கே வந்து இனிஷியல் இருந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் பிடிக்கவே இல்லை. ஒரு வின்னிங் காம்பினேஷன் பிடிச்சா நமக்கு இன்ஜுரி வந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு அதை தான் மாத்தின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காம்பினேஷன் பிடிச்சிருக்கோம். நான் சர்ப்ராஸ்க்கான நம்பர் 3 இருக்கணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ மென்ஷனோ அதே மாதிரி வந்து வான்கடையில நம்பர் 3 இருக்கணும். சர்ப்ராஸ்க்கான நம்பர் 3 வில் கிவ் யூ த குஷன். உங்களுக்கு முதல் விக்கெட் போனதுக்கு அப்புறம் நேற்று மேட்ச் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இனிஷியலா பெத்தில் அவுட் ஆயிட்டாரு. படிக்கல் வந்து முதல் விக்கெட் போன அந்த இதுவே கொடுக்கல, அந்த லாஸே கொடுக்கல. அந்த டைம்ல ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஆடி இருந்தாருன்னா மேபி கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போயிருக்கலாம். பட் சர்ப்ராஸ் கான் இஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன். அந்த விக்கெட் போச்சுன்னு சொல்லி அப்படி ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பெங்களூர்ல போய் ஆடுது, மொத்த கேம் அந்த பக்கம் பவர் பிளேக்குள்ள சரிஞ்சிட்டு இருக்கு, அவர் மட்டும் தனி ஜோன்ல ஆடிட்டு இருந்தார். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ஃப்ரீயா விட்டுறதுனால நம்பர் 3 சர்ப்ராஸ். பிரவிஸ்க்கு நிறைய பால் கொடுத்தாகணும். நிறைய பேர் வந்து சொல்றாங்க சிவம் துபே பிரவிஸ் ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் இதை சிவம் துபே கன்சர்ன் வேற பாயிண்டா பாக்குறேன். பிரவிஸ் வந்து பால்ஸ் ஆடாதான் அவர் ஷைன் ஆவார். நீங்க வந்து எஸ்சி பாத்தீங்கன்னா நம்பர் 4 ஆடினாரு. he single handedly carried the entire team. அது வந்து உண்மை. நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த அவர் மட்டும் தான் ஆடினாரு. சோ அவருக்கு இது ஏலியன் கண்டிஷன்ஸ். நீங்க என்னதான் வந்து பிரேவிஸ் வந்து குட்டி ஏபி அப்படின்னு சொன்னாலுமே இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஃபாரினர் அவ்வளவு ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவரோட ஃப்ளோ என்னன்னா ப்ரோ சொன்ன மாதிரி தான் டபுள் ஸ்வாட் அடிச்சா கேமை முடிச்சு கொடுத்துறாரு. இப்போ வைபவ் சூரியன்சி என்ன பண்றாரு டாப் ஆட்ல, அந்த மாதிரி தான் டெவால் பிரேவிஸ் அட் மிடில். சோ அவர் வந்து நீங்க வந்து பேங்க் கவல் பிளேயர், அவர் வந்து ஒரு 300 ரன் அடிப்பார்லாம் கிடையாது. அவர் கேம் நின்றாருன்னா கேமை கண்ட்ரோல் எடுத்து முடிச்சு கொடுத்தாரு. சிவம் துபே மஸ்ட் ஸ்டெப் அப். அவர் வந்து அந்த கொஞ்சம் அந்த ஈகோவை எடுத்துட்டு கொஞ்சம் கிரீஸ்ல நின்று நான் ஆடுறேன் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் பினிஷர், வி ஹாவ் ஒன்லி கார்த்திக் சர்மா. இப்பயும் நான் சொல்றேன் மேபி அவங்க கார்த்திக் சர்மாவுக்கு போகலாம். பட் ஸ்டில் ஐ எம் மிஸ்ஸிங் த பிரசாந்த் வீர் ஃபேக்டர். பிகாஸ் பிரசாந்த் வீரால ஷார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பேஸ் பவுலர்ஸ் நெகோசியேட் பண்ண முடியும். அவர் ஷார்ட் பால் போட்டா அவர் இப்படி திரும்பி ஆடுறாரு. பட் கார்த்திக் சர்மாவுக்கு உங்களுக்கு பால் பேட்டுக்கு வரணும், அவர் ஸ்பின்னரை கரெக்டா கிளியர் பண்றாரு. பட் ஃபாஸ்ட் பவுலர் தான் அங்க அதிகமா இருக்காங்க. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா உங்களுக்கு லேட்டா வருவாரு. ரபாடா ஸ்பேசிங் வித் 145. சோ அந்த மாதிரிலாம் போடுறப்போ நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா ரபாடா வந்து இப்படி ஸ்கொயர்ல அடிச்சாங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது பிரவிஸ்க்கு அப்புறம் யாரும் கிடையாது. சோ ஸ்டில் ஐ பிலீவ் பிரசாந்த் வீர் இஸ் த ரைட் பர்சன். பட் அவங்க கார்த்திக் சர்மா தான் பேக் பண்ண போறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். ஸ்ட்ராங் இன் பவுலிங், அவங்களும் ஸ்ட்ராங் இன் பவுலிங். சோ அதுதான் வந்து some ஈவென்ட் கண்டஸ்டா இருக்கும். கேக் வக்காலா இருக்காது. டெஃபினெட்லி தே கோயிங் டு கம் ஸ்ட்ராங் அப்படின்னு தோணுது. டே கேம்ன்றனால பிச் ஈக்குவேஷன் கிடையாது, டியூ கிடையாது. சோ டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரோ. உஸ்ல கொடுத்து பேட்டிங் ஆடி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயில ஃபீல்டிங் பண்றது. பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் பேட்டிங் நல்லா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சேசிங் பிரஷர் கொடுத்துரும். ஒரு 222 அப்படி கொடுத்துரும்னா அவங்க டாப் 3 நம்ம டிஃபெண்ட் பண்ணி போலாமா. ஏன்னா ஜிடியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா பவர் பிளேயர்ல நம்ம வந்து விக்கெட் விடாம 60 ரன் அடிக்கணும் தான் அவங்க ஃபார்முலா. சோ ஒரு 200-220 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கார்டு பிரஷர் இருக்கும். சோ அந்த ஸ்கோர் கார்டு பிரஷர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம விக்கெட் எடுக்கலாம் என்னோட தாட்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு சேஸ் பண்ணி கொண்டு போற அளவுக்கு ஆள் இல்ல. கிரீஸ்ல நின்று ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. டாப் 3 விக்கெட் ஆயிடுச்சு. சோ அதனால ஐ பிலீவ் அந்த சேசிங் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தோணுது. நேத்து கூட வந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி நல்லா ஃப்ரீ ஆடிட்டாங்க. பட் டிஃபெண்ட் பண்ண முடியல. பட் இங்க சேசிங் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. இன்கேஸ் அவங்க டாப் 3ல 2 விக்கெட் விழுந்தாலே காலி. ஸோ எனக்குமே அதான், ருத்ராஜ் வந்து டாஸ் வின் பண்ணாருன்னா டெஃபினட்டா பேட்டிங் எடுக்கணும். எனக்கு அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு என்ன இருக்குன்னா, இப்போ வந்து அந்த கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பை நவ் ஹி வுட் ஹவ் அனலைஸ் நமக்கு வந்து பேட்டிங் போஸ்ட் நல்லா இருக்கு, அதுவும் டியூ வந்து அவுட் ஆஃப் ஈக்குவேஷனால தாராளமா டே மேட்ச்ல நம்ம பேட்டிங் போஸ்ட் பண்ணிடலாம்னு கொஞ்சம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நவ் தட் வி ஆர் டிஃபெண்டிங் டார்கெட்ஸ். ஆல்சோ சுப்மன் கில்லுக்கு வந்த அதராண்டு பாத்தீங்கன்னா மும்பையோட வந்து சேஸ் பண்ணாரு, வேலைக்கு ஆகல. இவங்களோட ஆர்சிபியோட செட் பண்ணாரு, அதுவும் வேலைக்கு ஆகல. ஸோ ஹி மைட் பி டபுள் மைண்டட். அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா தோணுது. மேபி ஹி மே சூஸ் சேசிங் ஆல்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டார்கெட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னிங்ஸ் பேஸ் பண்ணலாம். அதே டாப் 3 ஃபேக்டர்னால நம்ம பேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு செகண்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மதன். அதான் ப்ரோ, அந்த ஜூ ஃபேக்டர் சொன்னதால ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலான்னு. இப்ப ரீசெண்டா இந்த ஐபிஎல்ல வந்து அமெரிக்கால இருந்து they imported some என்ன சொல்றது, ஒரு இது மாதிரி எசன்ஸ் மாதிரி ஒன்னு இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஜூவை கவர் பண்றது கிரவுண்ட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தான் போட்டாங்க. சோ அது வந்து அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 60-70% ஜூ ஃபேக்டர் கம்மி பண்ணுது. உங்களுக்கு ஜூ எப்ப ஜாஸ்தி இருக்குன்னா ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுல. நமக்கு இப்போ சென்னையில பயங்கரமா வெயில் அடிக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல வித் சீ பிரீஸ் அது வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. இப்போ வான்கடையில அபினவ் முகுந்த் என்ன சொன்னா, நம்ம ஆடுறதுக்கு மேட்ச் முன்னாடி வந்து பயங்கரமான ஜூவா இருந்துச்சு பஞ்சாப் மேட்ச்ல. அது அப்படியே கிராஸ் ஆப்போசிட். லைக் அந்த ஜூ வந்து ஹியூமிடிட்டி ஃபேக்டர் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க அந்த 70% குறையிற மாதிரி போட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த பால் ஆகட்டும், ஸோ கேம் கொடுக்க பாக்குறாங்க. அட்லீஸ்ட் பிச்சில் லைஃப் கொடுக்கனாலும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வந்து தே கிவிங் சம் லைஃப் டு த பவுலர்ஸ். பட் இப்ப டே கேம்னால நியூட்ரலா தான் இருக்கும். எனக்கு ரபாடா மட்டும் தான் ஒரு த்ரிட்டா இருப்பாருன்னு தோணுது. பிகாஸ்
அந்த சஞ்சு சாம்சன் ரபாடா. ஏன்னா உங்களுக்கு அது பேஸ் போடுறப்ப சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி அடிப்பாரு, கொஞ்சம் அவர் இப்ப இருக்க ஃபார்ம்ல பேட்டை சுத்துவாரு, பால் வந்து இடிச்சிட்டு அவுட் ஆயிடும். அதனால ஐ ஃபீல் ரபாடா கூட கொஞ்சம் பார்த்து ஆடணும்னு தோணும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் மைண்ட் செட் பண்ணிட்டாருன்னா எல்லா bowler-யும் ஈஸியா ஆடுவார் ப்ரோ. போன மேட்ச் நான் அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, அவனும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான், 20 ஓவர் நான் ஆடுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி சேட்டா வந்து அந்த ஜோன்ல இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய bowler-யும் ஈஸியா ஆடுறாரு. அவர் 200 அடிச்சதும் பாருங்க, கஷ்டப்பட்டு அடிக்கவே இல்லை. அதாவது வெரி காமா ஹேண்டில் பண்ணாரு. சோ அவர் அந்த பாடி லாங்குவேஜை வச்சுக்கிட்டு ஈஸியா ஆடலாம்டா அப்படின்னு நான் 20 ஓவர் ஆடினாருன்னா டெஃபினட்டா ஸ்கோர் பண்ணுவார் ப்ரோ. அவர் எப்போ அவுட் ஆவாரு, நம்ம எப்போ பயப்படணும்னா எல்லா பாலையும் கடாமுடான்னு அடிக்க போறேன்டான்னு ஒரு சில டைம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவார். ஒரு சில போலரை பார்த்தோன்னே இவனை ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு சில டைம் வருவாரு. அல்ட்ரா அக்ரெசிவ் மோட்ல ஒரு சில டைம் இறங்குவாரு. அந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மின்டா போனா மட்டும்தான் சேட்டா வந்து ஃபெயிலியர் ஆவார், நான் கவனிச்ச வரைக்கும். ஸோ இப்போ அவர் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு இருக்காரு, மென்டலி ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. வேர்ல்டு கப்ல அந்த 3 நாக்குக்கு அப்புறம் இப்ப சிஎஸ்கேல ஆடினதுக்கு அப்புறமும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ஹோப்ஃபுல்லி மெயின்டைன்ஸ் தட். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம 8வது மேட்சா பேசுறோம், தலைவன் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டானா இந்த டீம் வேற மாதிரி இருக்கும். வர்றவங்க போறவங்க எல்லாம் பேட்டை விடலாம். இனி இன்னும் சாம்சன் கூட இன்னும் ஃப்ரீயா ஆடுவார் ப்ரோ ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துட்டா. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, இம்பாக்டா வந்து இப்ப யார் ஆடுவீங்க? குழந்தை கூட சொல்லும், நீங்க சொல்லுங்க. எனக்கு அகேல் ஹுசைனை இம்பாக்ட்ல வைக்க கூடாது, பிளேயிங் 11ல வேணும். நான் ஆக்சுவலா ஒரு லெட்டர் போடுற மாதிரி ஃபன்னியா ஒரு வீடியோ கூட பண்ணிருந்தேன். சரி, இந்த அவங்க என்னன்னா குர்ஜப்னீத் சிங்க வந்து பிளேயிங் 11ல வச்சுக்கிறாங்க ப்ரோ ஃபார் அ சிம்பிள் ரீசன், நமக்கு டெத்ல ஆள் வேணும் அப்படின்ட்டு. பட் 2 ஓவர் தான் யூஸ் பண்றாரு ருத்துராஜ். நான் கவனிச்ச வரையும் குர்ஜப்னீத்தை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணல, மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றாரு, அப்படின்னா டெத்ல பண்றாரு. நமக்கு குர்ஜப்னீத் சிங்கா அகேல் ஹுசைனா யாரு நம்மளோட வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லும், அகேல் ஹுசைன் தான் நம்மளோட வெப்பன். அவர் ஆடும்போது 100 ஆகும்போதும் எக்ஸ்ட்ராடனரியா போடுறாரு. ஸோ 2 பேரும் டேண்டம்ல போட்டு தான் ஆகணும், irrespective ஆஃப் த கண்டிஷன்ஸ், irrespective ஆஃப் த ஆப்போனன்ட்ஸ், irrespective ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ், ஆல் தட் நான்சென்ஸ். ஜஸ்ட் பிளே ஃபக்கின் அகேல் ஹுசைன் இன் எவ்ரி மேட்ச் ஸ்டார்டிங் 11ல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அதனால பேட்டிங் ஏதாவது இதாகும், டெத் போலிங் அப்படின்னு உங்களுக்கு கன்சர்ன் இருக்குன்னா குர்ஜப்னீத் சிங்கை வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ண அகாஷியோ இல்ல இம்பாக்ட்ல வச்சுக்கோங்க, பிரசாந்த் வீரை வச்சுக்கோங்க. சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விக்கெட்ஸ் நிறைய போச்சுன்னா நீங்க ராமகிருஷ்ண அகாஷை கூட உள்ள அனுப்பலாம். ஹில் கிவ் தட் குஷன் ஆஃப் பேட்டிங் ஆல்சோ டெத் போலிங். ஒரு ரெண்டு மேட்ச் அவர் அடி வாங்கலாம், பட் ஹி வில் ஆல்சோ கெட் இன் டு தட் ஜோன். யார் தான் அடி வாங்கல ஐபிஎல்ல? சோ என்னன்னா டாக்டிக்கலி இன்னும் கூட ஒரு சில பிளண்டர்ஸ் பண்றாங்க சிஎஸ்கே, அது பண்ணக்கூடாது. அதுல நம்பர் 1 அகேல் ஹுசைனை பிளேயிங் 11ல எழுது, அவரை வந்து இம்பாக்ட்ல போடாத. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ, இப்ப வந்து இவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க, என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்கன்னா போத் அகேல் ஹுசைன் அண்ட் குர்ஜப்ரீத் மஸ்ட் பி இந்த பிளேயிங் 11. சோ இப்ப இம்பாக்ட்ல வந்து நீங்க வந்து சத்ரஸை தூக்க முடியாது, ருத்து தூக்க முடியாது, சஞ்சு சாம்சன் தூக்க முடியாது, தூபேவை தூக்கணும்னு சொன்னாலும் தூக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கப்போ இவங்க வந்து என்ன பண்ணனா, கார்த்திக் சர்மாவை வந்து இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு குர்ஜப்னீத் வந்து அவங்க பவர் பிளே யூஸ் பண்ண மாட்டாங்க. தேர் சீயிங் முகேஷ் சௌத்ரி வந்து நம்ம 3 ஓவர் பண்ணிடலாம், முடிஞ்சா 4வது ஓவர் கொடுத்து நம்ம அந்த குஷன் எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்க. வி ஹேவ் சாலிட் 6 bowling ஆப்ஷன்ஸ். மத்த எந்த டீமுமே இந்த கம்ஃபர்ட் கிடையாது. 6 bowling ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 4 ஓவர் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஒன்னு பார்ட் டைம் இருப்பாங்க, இல்ல ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. பட் இந்த 6 bowling ஆப்ஷன் இருக்கிறதுனால இது வந்து வைட்டல் தான். பட் ப்ரொவைடட் நம்ம கம்ஃபர்டபுளா டாப் 3 டாப் 4 வந்து நல்லா ஆடினா மட்டும்தான். இல்லைன்னா நம்ம பிரசாந்த் வீரை டிப்ளாய் பண்ண மாதிரி ஆடும், இல்ல கார்த்திக் சர்மா டிப்ளாய் பண்ற மாதிரி. அந்த கேம்ப்ல அவங்க தைரியமா எடுக்கணும். சோ குர்ஜப்ரீத் எனக்கு என்ன ஆனாலும் வேணும், பட் குர்ஜப்ரீத் ஆட வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பேட்டிங் டாப் 4 வந்து பிரேவிஸ் டூபே வரைக்கும் அவங்க அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பிகாஸ் நமக்கு அந்த பினிஷர் கேட்டகரி கிடையாது. பிரேவிஸும் தூபேவும் 16-17 ஓவர் ஆடினதுக்கு அப்புறமா எனக்கு ஓவர் 10 வந்தாருன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்கும். அண்ட் அகேல் ஹுசைனும் பேட் சுத்த முடியுன்றதுனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்கணும். இவங்க ஒருவேளை ஒரு 3 விக்கெட் ஏர்லியா விட்டாங்கன்னா அப்ப மாட்டிப்பாங்க. அப்போ வந்து குர்ஜப்னீத்தை யூஸ் பண்ண முடியாம நமக்கு டபுளா மாட்டிப்போம். எப்படின்னா குர்ஜப்னீத்தையும் நம்மளால ஆட முடியாது, பேட்டர் ஆடினதுனால நமக்கு 5 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த இடத்துல மாட்டிக்காம அதை வைஸா யூஸ் பண்ணும். அதை டாப் ஆர்டர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்பெஷலி எனக்கு 5 விக்கெட் வரைக்கும் பிரேவிஸ் இருக்கு, 6வது ஓவர் 10 வருவன்றப்போ கொஞ்சம் தின்னா இருக்கு பேட்டிங், அது வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல அவங்க வந்து 5 விக்கெட் ஆயிடுச்சு, குர்ஜப்னீத் லாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பேட்டர் ஆடலாமான்றத ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுப்போம். அந்த டிசிஷன் எடுக்கணும்னா நம்ம ஓவர் 10 கான்பிடன்ஸ் வந்து ஓவர் 10 ஆடு அப்படின்னு சொல்ல முடியாது. அவரால் என்ன பண்ண முடியும்னா 16-17 ஓவர் வந்துட்டா ஆளை பார்த்து சுத்த முடியும், அவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும். பிகாஸ் அவர் ஸ்பின்னும் பெட்டரா ஆடுறாரு. பட் அதுக்கு நீங்க வந்து 12 ஓவர்லயே 4 விக்கெட் ஆயிட்டு 8 ஓவர் நீ ஆடுறான்னா முடியாது. சோ அந்த ப்ராப்ளம அவங்க கரெக்டா வயசு ஹேண்டில் பண்ணும். எஸ்பெஷலி டாப் கொஞ்சம் பெட்டரா வந்து குர்ஜப்னீத்தை வந்து, ஏன்னா எப்பவுமே எனக்கு இம்பாக்ட் குர்ஜப்னீத் ஆடலாம், ஏன்னா அவரோட அந்த டெத் போலிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன்,
பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா குர்ஜப்னீத்தை இம்பாக்டா வச்சுக்கோங்க. போலிங் ஃபர்ஸ்ட்னா சிவம் டூபேவை பண்ணுங்க ப்ரோ. ஒரு ஃபீல்டிங்கும் ஒன்னும் பண்ணல, போலிங்கும் நீங்க யூஸ் பண்ணல. நம்ம தலைலாம் யூஸ் பண்ணலையா சிவம் டூபேவை? சிவம் டூபே அண்ட் பத்திரானாவை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. தலை கேப்டன் பண்ணும்போது நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? பாத்துருக்கேன். அவங்க இதுவா பாக்குறாங்க, தலைவர் வந்து வைஸ் கேப்டன் மெட்டீரியல் பாக்குறாங்க, ஒரு லீடர்ஷிப்பா பாக்குறாங்க சிவம் டூபேவை. பட் when he is not, see நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அக்கேல் ஹுசைன் பிளேயிங் லெவன்ல ஆடணும். நீங்க அக்கேல் ஹுசைனை பிளேயிங் லெவன்ல ஆடினாம சிவம் டூபேவோட லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. ஏண்டா உங்களுக்கு வெப்பன் வேணும்லடா, ஃபர்ஸ்ட் சுடுறதுக்கு கன்னு வேணும்ல. கன்னே இல்லாம நீங்க புல்லட் எல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு புரியல இந்த கான்செப்ட். சிவம் டூபே ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ ஒளிச்சு வைக்கிறது? இப்ப இந்த மாதிரி மாடர்ன் T20 ஏரால இப்போ தேர்ட் மேன் தான் வந்து ஒளிச்சு வைக்கிற இடம்னு சொல்லுவாங்க பழைய எல்லாம் பாக்குறப்போ. ஏன்னா பால் வராது, முக்காவாசி பாலை போட்டு கீப்பர் கொடுத்து அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்றதா அந்த பிளேயர் வச்சிருப்பாங்க. பட் இப்ப தேர்ட் மேன் எல்லாம் அதிகமா எக்ஸ்பிளைட் பண்றாங்கப்போ மலை ஒளிச்சு வைக்க ஆள் இல்ல. ஒண்ணு நீங்க ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்டர்நேஷனல் பிளேயர் நீங்க வந்து நார்மலா ஒரு லீக் பிளேயர்லயோ அங்க இருந்து எடுக்கல. உங்களை T20 வேர்ல்ட் கப் 2 வாட்டி வின் பண்ண பிளேயர் இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்டுக்கு கம்மி. ஓடவே மாட்டேன்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது கேட்ச் கையில இருந்தா விடுறது. இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டு 4வது ரன் அடிக்கலனா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், செல்ஃப் இம்ப்ரூவ். பிகாஸ் நான் சீரியஸா பாக்குறேன், அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டன் மெட்டீரியலா பாக்குறாங்க. ஈவன் தோ சஞ்சு சாம்சன் இங்க இருந்தாலுமே CSK is the kind of team who relies on legacy. Like இவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு, he knows the team moral. and சஞ்சு சாம்சனும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஒரு வைஸ் கேப்டன் மெட்டீரியல், ஒருவேளை ஒரு ஸ்டாண்டிங் கேப்டனாவோ இல்ல டப்புனு ருத்ராஜ் வந்து போச்சுனா அந்த மாதிரி தான் பாக்குறேன். பிகாஸ் நிறைய பேசிட்டு இருந்தாரு, he might have the value, பட் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஒளிச்சு வைக்க முடியாது. ஒரு நிக்கிற இடம்லாம் கேட்ச் போடுறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப டிஃபிகல்ட். நீங்க சொல்ற இம்பாக்ட்ல இருந்து யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. என்ன கேட்டா நான் அப்படிதான் யூஸ் பண்ண சொல்லுவேன், பட் தே won't use. பிகாஸ் கார்த்திக் சர்மா உங்களுக்கு கீப்பர்ன்றதுனால அவரையும் வந்து பெருசா ஃபீல்டிங்ல பாக்குறாங்களா? கார்த்திக் சர்மா சிவம் துபே பாக்குறப்ப எனக்கு பரவாயில்ல, சிவம் துபே ஒன்னு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஆயுஷ் மாத்திரை யூஸ் பண்ணிருந்தாங்க அவருக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால. இல்ல கார்த்திக் சர்மாவும் ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் வைபவ் சூரியவன்ஷி ஒரு கேட்ச் கொடுத்தாரு அவர்தான் அவர் தான் கேட்ச் விட்டாரு. சரி, சிவம் டுபே ருத்ராஜ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் மிட் ஆஃப்ல ஆடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச், அதுக்கப்புறம் கேட்ச் எல்லாம் விட்டோம்னா தலைவனை மறைக்க தான் ட்ரை பண்றாரு, பட் முடியல. பட் நீங்க சொன்னது வந்து 100% உண்மை. அவர் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலா பாக்குறாங்க. அந்த லீடர்ஷிப் குரூப்ல சிவம் டுபே இருக்கிறாரு. அவரோட இன்புட்ஸ் வந்து டெஃபினட்டா வேல்யூபிளா இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, நீங்க சிவம் டுபே வச்சுக்காம போங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அக்கேல் ஹுசைனை பிளேயிங் லெவன்ல ஃபர்ஸ்ட் போடுங்க. அவர் ஆப்ஷனா வைக்காதீங்க. நீங்க அவர் ஆப்ஷனா வச்சுக்கிட்டு பிரசாந்த் வீருக்கு மத்தவங்களை எல்லாம் பேடப் பண்ணி உட்கார வைக்கும் போது பாக்குறதுக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா பண்றீங்க? ஆல்ரெடி அது பண்ணி தான் SRH கூட பயங்கரமா பேக் ஃபயர் ஆச்சு. அந்த தப்ப திரும்ப பண்ணாங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. குழந்தை கூட இந்த தப்ப பண்ணாது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சாயல் பெசன் வந்து பேட்டிங் ஆடுறாப்லன்னு சொல்லிட்டு குருநாள் பாண்டியா 50 ரன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த காமெடி டேட்டா காமெடி எல்லாம் இங்க கொண்டு வராம பாலை எடுத்து அளவு கிட்ட கொடுங்க. அவர் கொடுக்குற இந்த பிரஷர்ல முகேஷ் சௌத்ரி நல்லா போடுவாரு. அந்த டாண்டம் ஒர்க் ஆகுது, அதை அப்படியே போடுங்க. யார் ஆனாலும் சரி, கிறிஸ்கையிலே வந்தாலும் தலைவன் போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. சரி, எனக்கு அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கிட்ட பிடிக்கிற விஷயம்னா அந்த தில் இருக்கும். சோ நீங்க பிராவோ எடுத்து பாருங்க, நம்ம பொலாட் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு தில் இருக்க பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன சொல்றது மேட்ச் அப் அதெல்லாம் சொன்னாலுமே அந்த தில்லோட போடக்கூடிய போலருக்கு ஒரு பர்ச்சேஸ் கிடைக்கும் ப்ரோ. சோ நீ என்ன ஆடுற நான் பாக்கலாம், நான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவா போடுறப்போ அந்த பிடிக்குது. நான் அவர்கிட்ட அதான் பாக்குறேன். இந்த செலிப்ரேஷனா நம்ம எப்ப பாத்துருக்கோம், பிராவோ ஆடுற பாத்துருக்கோம். சோ இப்போ அந்த வைப் வருது பாத்தீங்களா? பிகாஸ் வி மிஸ் பிராவோ லாட் இன் தி மிடில். பட் இந்த செலிப்ரேஷன் பார்க்கட்டும், இந்த டீம் என்விரான்மெண்ட் பார்த்து செரிஷ் பண்றதுலாம் வந்து சோ அதுதான் டீம் மொரல் பண்ண. நம்ம சொல்லுவோம் என்னடா தனித்தனியா இருக்கீங்க அப்படி பண்ண. இப்போ இப்படி பண்றப்போ சஞ்சு சாம்சன் இப்படி பண்றாரு, அதுக்கப்புறம் நூறு இப்படி பண்றப்போ சோ தட் பிரிங்ஸ் த மொரல் டு தி டீம். யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் வைப் இன்டு தி மிடில். அது அப்பதான் உங்களுக்கு டீம் வந்து அப்பாக்கும். இருடா நான் பாத்துக்கிறேன். நீங்க பிரஸ் மீட்ல கூட ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம் அந்த பிச்சை ஆக்சஸ் பண்ணி நூர் அகமத் கிட்ட நீ இப்படி போடுன்னு சொல்லி சொன்னதே வந்து அக்யூரேஷன் தான் சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு பிச் ரேட்டிங் குவாலிட்டி இருக்க ஒரு பிளேயரை ஃபீல்டர்ல வைக்காம நீங்க இம்பாக்ட்ல வைக்கிறது வந்து கிரைம். என்ன பொறுத்த வரைக்கும் அது கிரைம். பிகாஸ் அந்த அசிஸ்டன்ட் கோச் பிரஸ் மீட்ல சொல்றப்போ அண்ட் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீராம், பிகாஸ் பப்ளிக்கா ஒத்துக்கிட்டு இவர் தான் சொன்னாருன்னு சொல்லி நூறு அகமதும் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்க பிளேயரை நீங்க எனி டே எனி டைம் யூ ஷுட் ப்ளே இன் தி ஃபீல்ட் irrespective of whatever the condition is. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளண்டர்ஸ் எல்லாம் பண்ணாம சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கேல் ஹுசைனை ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன்ல ஆடினாங்கனாலே சிஎஸ்கே ஆர் ஃபேவரட்ஸ் ஃபார் திஸ் மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். if they are doing many things right, if they continue that, and Sanju Samson or Rutraj Gaikwad யாராவது ஒருத்தர் throughout the 20 overs ஆடி மத்தவங்க எல்லாம் சின்ன சின்னதா கான்ட்ரிபியூட் பண்ணாலே நம்ம வந்து இந்த மேட்சை வின் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு 60-40 I'll give to CSK. Your final prediction? எனக்கு நான் ரொம்ப சிஎஸ்கே எட்ஜ் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கும். அதனால I'll give 55
45. அதுக்கு முன்னாடி ஒரு சிஎஸ்கே ஜெர்சி கதையை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, ஏன்னா இது பழைய ஜெர்சி போட்டுருக்கு, இது ஃபேவரட் ஜெர்சி ஆக்சுவலா 2023 வாங்கினது. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போனேன் அந்த 18க்கு அப்புறமா. அதனால ரொம்ப நாள் ட்ரை பண்ண கிடைக்காது. ஸோ அந்த கேம்ல வந்து வாங்கினால அடுத்த கேம் எப்போ போறோமோ அப்போ வாங்கலான்னு நாளைக்கு போறேன். புது ஜெர்சி வாங்கினதுக்கு அப்புறமா நான் புது ஜெர்சி போட்டு வரேன். ஸோ அதுக்காக நான் அடுத்த கேம் போற வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு இது ஃபேவரட் ஜெர்சி. அது அதுக்கப்புறம் கப் அடிச்சாங்க, அதனால அது ஒரு எப்படியே வச்சிருக்கேன். சரி சரி பரவாயில்ல, இதே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எனிவே தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங் மதன். நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு ரிவ்யூல சந்திப்போம். ஆல்வேஸ் a pleasure talking to you. டாடா.